வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். இந்த வாரம் முழுக்க ரொம்பவே ஒரு யுனிக்கான கான்செப்டில் தான் நம்ம உணவு வகைகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு, அதாவது கடைசி நாளான இன்னைக்கு என்ன உணவு வகை அப்படின்றது நம்ம டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டாக்டர். கடந்த 4 நாட்கள் ஒவ்வொரு டிஷ்ஷும் இப்படி கூட பண்ணலாமா அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் போதே தவிர, நானும் வீட்டிலலாம் போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு கடைசி நாள் கண்டிப்பாக ரொம்ப யுனிக்கான ஒரு விஷயம் தான் நீங்கள் தருவீங்கன்னு நான் நம்பிக்கையோட இங்கே இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்ன டிஷ் டாக்டர்? இன்னைக்கு துளசி சட்னி. வழக்கமான நம்ம புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி, கொத்தமல்லி சட்னி மாதிரி இது துளசி சட்னின்னு பேர். ஓகே. இந்த துளசியை மாலையாக பண்ணி இந்த விஷ்ணு கோயில்களில் திருமால் அவர்களுக்கு படைக்கிறதுக்காக அவங்க மாலை அணிவிப்பாங்க. அந்த மாலையில் இருக்கக்கூடிய துளசியை அடிப்படையாக வச்சு தான் நம்ம இன்னைக்கு நம்ம சட்னி செய்ய போகிறோம். ஓகே. துளசியினுடைய நன்மைகள் நம்ம ஏராளமாக நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த மாதிரியான சட்னி செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் உடம்புக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப முக்கியம். இப்போது இந்த காலம் கிட்டத்தட்ட கொஞ்சம் மழை ஆரம்பிக்கக்கூடிய காலம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பனி காலம் ஆரம்பிச்சிடும். இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறது. சளி பிடிச்ச உடனே காய்ச்சல் வர்றது, உடல் வலி வர்றது, இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த துளசி சட்னி வச்சு வீட்டில் ஒரு டிஷ்ஷாக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா, சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க சாப்பிட்டுட்டே இருந்தாங்கன்னா அவங்களுடைய எதிர்ப்பாற்றல் கூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போது இந்த துளசியில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாற்றல் கூட்டுறதுக்கான அடிப்படை கூறுகள் எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுரம் ஏற்படுறதுக்கோ அல்லது தும்மல் மூக்கடைப்பு ஏற்படுறதுக்கோ அல்லது இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான குளிர் நேரத்தில் ஏற்படக்கூடிய தோல் பாதிப்புகள் வர்றதுக்கோ ஏற்படக்கூடிய காரணிகளை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த துளசியில் உண்டு. இந்த துளசி சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு 2 இலையை துளசி இலையை வாயில் போட்டுட்டு இருந்தாலோ அல்லது துளசி ஊறின தண்ணீரை குடிச்சிட்டு இருந்தாலோ இந்த மூக்கிலிருந்து மார்பு வரைக்கும் வரக்கூடிய அந்த பாதிப்புகள், இந்த மூச்சு பாதைன்னு சொல்லுவாங்க, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், இதில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்கள் எல்லாம் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த துளசிக்கு உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தலைவலின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் இந்த மைக்ரேன் சொல்லக்கூடியது இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலாகும். ஒரு பக்கமாக தலைவலி வரும். இதை தடுக்கக்கூடிய ஆற்றல் துளசிக்கு உண்டு. இந்த மாதிரி இவனுடைய நன்மைகள் ஏராளமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த துளசியோடு சேர்ந்து நம்ம கொத்தமல்லி மற்றதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு சட்னி மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா உடம்பினுடைய இரத்த அணுக்கள், புதிய இரத்த அணுக்கள் உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இரத்த சோகை ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. எதிர்ப்பாற்றல் குறையிறது, அடிக்கடி தொற்று நோய்கள் வர்றதுக்கெல்லாம் இந்த இரத்த சோகை ஒரு காரணமாக இருக்குது. இரத்த சோகை உள்ளவங்க இந்த துளசி சட்னியை தொடர்ச்சியாக, துளசி மல்லியெல்லாம் போட்டு நம்ம அரைக்கிறோம் இல்லையா, இந்த சட்னியை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இரத்த அணுக்களுடைய எண்ணிக்கை கூடுறத அவங்க உணர முடியும். எந்த மருந்துகளும் இல்லாமல் இயற்கையான முறையிலேயே இரத்தத்தை பெருக்கக்கூடிய ஆற்றல் துளசிக்கும் இதில் போட்டிருக்கக்கூடிய மற்ற பொருட்களுக்கும் உண்டு. அதனால் இரத்த அணுக்கள் மேம்படுறதுக்கு உதவியாக இருக்கும். மன அமைதி, நம்ம இந்த 5 பொருட்களுக்குமே மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த மனம் இருந்தாலே ஒரு அமைதி இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா துளசியை வீட்டில் முற்றத்தில் வாசலில் வச்சுருந்துட்டு அதை வணங்கி வரக்கூடிய ஒரு அளவுக்கு உயர்வு பெற்ற ஒரு மூலிகை அப்படின்னாச்சுன்னா துளசி. வணங்குதல் அப்படின்னாச்சுன்னா அதனுடைய ஆற்றலை நம்ம உள்வாங்குதல்னு அர்த்தம். அந்த துளசி செடியை ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல நாம் நின்று கொஞ்சம் காற்றை சுவாசிச்சுட்டு இருந்தால் அதுலேருந்து வரக்கூடிய அந்த நறுமணமே நம்ம மன அமைதியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் புதிய சிந்தனைகளை உருவாக்குறதுக்கு அது காரணமாக இருக்குது. இதெல்லாம் இலக்கிய காலத்திலிருந்தே அதனுடைய விளக்கங்கள் இருக்குது. திருத்துழாய், துளவம், மாலலங்கள் அப்படின்ற மாதிரி பல வேறுபாடுகளை சொல்லி இதனுடைய சிறப்பை இலக்கியத்திலேருந்து சொல்லி வந்துருக்காங்க. இதை நம்ம சட்னியாக பயன்படுத்துறதன் மூலமாக இத்தனை நன்மைகளையும் நம்ம பெற முடியும். ஸோ இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி நிறைஞ்ச இந்த சட்னியை எப்படி செய்கிறதுன்னு நான் மக்களுக்கு காமிச்சிட்டு வந்துடுறேன், பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே நேயர்களே, துளசி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துளசி சட்னி. ஸோ துளசி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. துளசி சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: துளசி, பூண்டு, நெல்லிக்காய், கொத்தமல்லி, வெங்காயம், இஞ்சி, தேங்காய் எண்ணெய். ஸோ தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல இங்கே இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ துளசி ஆட் பண்ணிடலாம்.
துளசியும் கொத்தமல்லியும் வந்து சம அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் நீங்கள் போடுறீங்கன்னா ரெண்டுமே ஒரு கப் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க, பூண்டு, இஞ்சி, வெங்காயம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உப்பு போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். ஸோ ஃப்ளேவருக்காக நான் வந்து கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மொத்தமாகவே வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும். ஸோ இதோட வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த கலவையை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இது இப்போ வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு தாளித்து எடுக்க போகிறோம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஸோ தாளிப்புக்காக நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த சட்னியை வந்து அந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். ஸோ இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த சட்னி. ஸோ இந்த சட்னி வந்து ரொம்ப பச்சை கலரில் இருந்திருக்கும் நம்ம போடும்போது. ஸோ இந்த சட்னி வந்து நல்லா வதங்கிடுச்சு அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் வந்து மாறி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும். ஸோ கலர் மாறி வர்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா டார்க் க்ரீனான இந்த சட்னி வந்து நல்லா ப்ரௌன் கலராக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெடியான இந்த சட்னியை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான துளசி சட்னி வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நேர்களை துளசி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததான் நேர்களோட கேள்விகள் என்கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர் தேவதர்ஷினி சென்னையிலேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க ஒபிசிட்டியை கம்மி பண்ணுறது, அதாவது வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஹாட் வாட்டரில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் நல்லா வெயிட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் பெட்டர் ரிசல்ட் அவ்வளோவா வரலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹாட் வாட்டரில் தேன் கலந்து சாப்பிட்றது ஹெல்ப் பண்ணுமா? ஏன்னா நம்ம நிகழ்ச்சிகளும் வந்து நம்ம தேன் யூஸ் பண்ணுறது அவங்க பார்த்துருக்காங்களாம். ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க டாக்டர். பொதுவாக இந்த கேள்வியில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து உடல் எடை குறைக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வெந்நீரில் தேன் கலந்து சாப்பிட்றதுன்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பொதுவாக சூடான பொருட்கள் எதுலேயுமே தேன் கலக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. இப்போ இந்த தேன் கலந்து தேனை பயன்படுத்தி உடல் மெலிவு ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க சில விதமான மூலிகை சாறில் கலக்கலாம். அப்படிலாம் தண்ணியாக தேனை வந்து சுவைச்சு சாப்பிடலாம். தேனை வந்து சூடான பொருட்களை குறிப்பாக வெந்நீரில் கலக்கும்போது தேனில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இன்னும் ஒரு கருத்து என்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா, இந்த வெந்நீரில் கலக்கும்போது அந்த மாறக்கூடிய அந்த இயல்பாக தேனில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் சில நிலை மாற்றம் அடைஞ்சு அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது பயக்கிறது இல்லைன்னு ஒரு கருத்தும் இருக்குது. அதனால் எப்போதுமே தேனை வந்து குளிர்ச்சியாக பயன்படுத்துறது. சில மருந்து பொருட்களோடு சேர்க்கும்போது அது வேறு. இப்போ லேகியங்கள்லாம் நாங்கள் சேர்க்கோம் அப்படின்னாச்சுன்னா அதை குறிப்பிட்ட சமயத்தில் அந்த தேனை வந்து சூடோடு சேர்த்து கிளறுவோம். அப்படிங்கும்போது அது குறிப்பிட்ட நேரத்தில் அதை சேர்க்கும்போது அதனுடைய நன்மைகள் வரும். அதுவும் அடுப்பிலேருந்து இறக்கின பிறகு தான் அந்த தேனை சேர்ப்போம். அதே மாதிரி இவங்க தேனை பயன்படுத்தணும் அப்படின்னாச்சுன்னா பச்சை தேன், அதாவது தூய்மையான தேன் இருக்கும், அது பச்சையாக பயன்படுத்தணும். எடை குறையிறதுக்கு நம்ம ஏராளமான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அது 2 முக்கியமானது நம்ம சொல்கிறது வந்து காய்கறி சாறு, கீரை சாறு. இது 2மே நெகட்டிவ் கேலரி ஃபுட்னு சொல்லுவோம். இந்த கீரையும் காய்கறியும் நம்ம வந்து வேக வச்சு பயன்படுத்தும் போது அது கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது. இதை பச்சையாக நம்ம பயன்படுத்தும் போது உள்ளுக்கு போய் உடல்ல இருந்து எனர்ஜியை எடுத்துட்டு அது பக்குவப்பட்டு உடலுக்கு போய் சேருது. அதனால் உடல்ல இருந்து அது கலோரியை எடுத்துட்டு
பக்குவப்பட்டு அதனுடைய நன்மைகள் உடம்புக்கு போகிறதுனால இது நெகட்டிவ் கேலரி ஃபுட்னு பேர். ஓகே. இந்த கீரைச்சாறு காய்கறி சாறு இதை பயன்படுத்துறதுனால எடை குறைக்க முடியும். ஸோ டாக்டர், அடுத்ததாக லக்ஷ்மி வந்து திருநெல்வேலியிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு வராங்களாம். இந்த வார நிகழ்ச்சியும் பார்த்துருக்காங்க. வெற்றிலை ரசம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே பிடிச்சிருந்தது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வெற்றிலை வந்து அந்த போடுற பழக்கம் இருக்கு இல்லையா, வெற்றிலை பச்சையை சாப்பிட்ற அந்த பழக்கம் அவ்வளோவா நல்லது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது எப்படி டாக்டர் அதை இன்க்ளூட் பண்ணலாமா ஃபுட் ஐட்டமில் அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. முதல் விஷயம் நம்ம சொல்கிறது வந்து வெத்தலை போடுற பழக்கம் கேடு அப்படிங்கிறது வந்து தவறானதுங்க. வெத்தலை போடும் பழக்கம் அப்படிங்கிறது வந்து உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இந்த வெத்தலை போடுறதுக்குன்னு ஒரு விதி இருக்குது. வெத்தலை போடும் விதி அப்படின்னே சித்தர்கள் வந்து உடம்பை நோய் அணுகாமை, அதாவது எந்த நோயிலிருந்தும் தடுக்கக்கூடிய விதத்தில் இந்த வெற்றிலை போடும் பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நல்ல வெற்றிலை தேர்ந்தெடுத்து அந்த காம்பையும் நுனியையும் கிள்ளிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகளெல்லாம் நீக்கிட்டு அதில் சாதாரண சுண்ணாம்பு இருந்தாலும் சரி, பழைய காலத்தில் வந்து இந்த முத்து சிப்பியை வச்சு சுண்ணாம்பு செய்வாங்க. அந்த மாதிரி சுண்ணாம்பு அப்படிங்கிறத நம்ம தடவுறது, பாக்கு இயல்பான பாக்கு மாத்திரம் இல்லாமல் அந்த பாக்கோட ஜாதிக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பாக்கு, இதெல்லாம் கலந்து போடக்கூடிய அந்த வெற்றிலை அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு நன்மை பயக்கும். அதை சுவைச்சிக்கிட்டே இருக்கும்போது முதல்ல ஊறக்கூடிய நீர் அப்படிங்கிறது அந்த பொருட்களெல்லாம் கலந்து வரக்கூடிய ஒரு நச்சுத்தன்மை கொஞ்சம் இருக்கிற மாதிரி சித்தர்கள் சொல்றதுனால முதல்ல ஊற நீரை துப்பிடணும், ரெண்டாவது ஊறக்கூடிய நீரையும் துப்பிடணும், மூணாவது நாலாவது வாயில ஊறி நல்ல பக்குவப்படுத்தக்கூடிய அந்த வெற்றிலை நீர் அப்படிங்கிறது உடலுக்கு அமிர்து. அதாவது நம்ம கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். முதல்ல ஊறுறது ரெண்டாவது ஊறுறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு, அந்த வெற்றிலை இதெல்லாம் கலந்து வாயில நல்லா வச்சு மெல்லும் போது உடனடியாக ஒரு நீர் வரும், வாயில சுரந்து வரும். அது அப்படியே அந்த வெற்றிலை மற்ற அந்த கலவையோடு சேர்ந்து வரக்கூடியதை அப்படியே துப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் இதை துப்பின உடனே மறுபடியும் ஒரு வாயில் ஒரு நீர் வரும், அதையும் அப்படியே கொஞ்சம் அந்த பொருட்களோடு சேர்ந்து கலந்து துப்பிடணும். அதுக்கப்புறம் இதை மென்னிட்டு இருக்கும்போது வரக்கூடிய நீர் உமிழ் நீர் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் சேர்ந்து பக்குவப்பட்டு சீரண மண்டலத்தை சீரப்படுத்துறது, நம்ம என்னென்ன நன்மைகள் சொல்கிறோமோ அத்தனையும் வந்து அதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த முறைப்படி பக்குவப்படி பெரியவங்கள்ட்ட போதுமான அறிவுரை கேட்டுட்டு போடக்கூடிய வெற்றிலை போடக்கூடிய பழக்கம் உடம்புக்கு அமிர்தம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த ஒரு வாரம் முழுக்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணீங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியெல்லாம் பேசலாம் டாக்டர். நன்றி. ஓகே நேயர்களே, இந்த ஒரு வாரம் முழுக்க நான் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் பார்த்துட்டு வந்தோம். ஒவ்வொரு நாளும் நம்ம இதுவரைக்கும் நினைக்காத அளவுக்கு உண்டான உணவு வகைகளை தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள். Until then, it's bye from உணவே அமிர்தம் டீம்.